ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது நடுராத்திரி ஆகிடுச்சு. கொஞ்சமாவது மனசாட்சி வேணும். அந்த மனசாட்சியே இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு டயர்டாக இருப்பாங்க. தூங்குகிற நேரத்தில் வந்துட்டு அவ்வளோ சவுண்டு. திவ்யா என்னென்னா 2 நாளாக வந்துட்டு அவங்க எதுவுமே பண்ணலைன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம்ல. அவங்க அந்த கேமரா அட்டென்ஷனை கொண்டு வர்றதுக்காக விஜய் பார்வதி மூலமாக ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை வந்து எந்திரிச்சு உங்களோட ஏரியாவில் போய் படுங்கம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 பாருங்கள், அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் பேசியிருப்பாங்க. விஜய் பார்வதி திவ்யா வாமா செல்லம் தங்கம் வாமா அப்படின்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து அட்டென்ஷனே கொடுக்கல. நான் 10 வாட்டி உங்களை வந்து வியானா தண்ணிக்குள்ள விழும்போது நான் கூப்பிட்டேன், நீங்கள் என்னை கண்டுக்க மாட்டேங்க, அது இதுன்னாங்க. என்னமோ இவங்க மேலே லவ்வாக இருக்க மாதிரி. அப்போ அவங்க வந்து அவ்வளோ தூரம் சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு போகும்போது இவர் காண்டாயிட்டார். ஏன்னா இவரும் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்காரு. அமித்தும் தயவு செஞ்சு எந்திரிச்சு வந்துருங்கம்மா, ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லோரும் தூங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாராக்கா இருந்தாலும் காண்டாகும். எனக்கு காலையிலேருந்து டாஸ்கில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நிம்மதியாக தூங்கணுன்ற போது இந்த அம்மா வந்துட்டு அங்கே போயிட்டு ஏதோ சவுண்டு கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஒரு இந்த மாதிரி சவுண்டு கொடுக்குறாங்களே நான்சன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்காரு. அதை வச்சு கத்துறாங்க பாருங்க விஜய் பார்வதிட்ட. அது எப்படி நான் பேசும்போது அவர் வந்து நான்சன்னு சொல்லிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நான் பேசுகிறேம்மான்னு சொல்கிறாங்க இவங்க விஜய் பார்வதி. பாவம் இவங்க காலையிலேருந்து கிச்சனில் ஃபுல்லாக நின்றுட்டு இந்நேரம் இந்த பொண்ணுக்கிட்ட கெழிச்சிட்டு இப்போ இந்த ஒரு விஷயத்தால் இவங்க தலையை உருட்டுறாங்க. பாவம் அவங்கள நான் பேசுகிறம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருமா, நான் கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்கன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே சுபிக்ஷ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களுக்காக நிற்கிறவா, நம்ம போய் அமித்துக்குள்ள போய் சண்டை போடலான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. தேவையா? பாவம் அவர் நொந்து போட்டார். என்ன நான் சொன்னேன் அப்படின்றத கூட அவர் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எதுக்காக நான் சொன்னேன் நான்சன்றது அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையா அப்படின்றார். இவங்கப்பா அதாவது வேணுட்டுமே சண்டை இழுக்கிறது. என்னத்தை சொல்ல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவ்யா ஏன் இந்த அளவுக்கு மோசமாக இருக்காங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.